வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. ஞான களஞ்சியம் 1 கவி எண் 728. கவி தெளிந்த வாழ்வு. 27/8/1984 சுவாமிஜி இந்த கவியை எழுதியிருக்காங்க. தெய்வம் உயிர் வினை விளைவு என்ற மூன்றில் தெளிவு பெற விஞ்ஞானிகட்கு உணர்த்தி உய்ய உலகம் ஏற்ற தொண்டு ஆற்ற உண்மை வழி அறிந்து உள்ளம் நிறைவாய் உள்ளேன். ஐயுணர்வு ஐம்பொறிகள் 5 பூதம் ஆற்றல்களும் விளைவுகளும் உலகத் தோற்றம் மெய் விளக்கம் இவை தெளிவாய் எளிதாய் கூற மிக சிறந்த சொல் தொகுப்பும் கடமையாச்சு அப்படின்னு இந்த கவியை எழுதியிருக்காங்க. இதில் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னாக்கா, ஒரு விஞ்ஞானி மெய்ஞானி ஆகும்போது தான் தன் நலம் கருதாமல் பிற நலம் கருதி அவனது அறிவை பயன்படுத்தி தானும் வாழ்வான், மற்றவர்களையும் வாழ வைப்பான். தெய்வத்தை பற்றிய விளக்கங்களையும் உயிர் இயக்கம் பற்றிய சிறப்புகளையும் செயல் விளைவு என்னும் இறை நியதி பற்றிய விளக்கங்களையும் விஞ்ஞானிகளும் தெளிவு பெறும் வகையில் உணர்த்துவதன் மூலம் உலகம் உய்யும் அப்படின்றாங்க. சுவாமிஜி தன்னை சொல்கிறாங்க, அத்தகைய தொண்டில் என்னை ஈடுபடுத்துவதற்கான உண்மை வழியை அறிந்து மனநிறைவாக இருக்கிறேன். ஐம்புலன் உணர்வு 5 புலன்கள் 5 பௌதீக பிரிவுகள் அவற்றின் ஆற்றல்களும் விளைவுகளும் உலகத் தோற்றம் பற்றிய விளக்கம் தெய்வ நிலையாகிய உண்மை பொருள் விளக்கம் ஆகியவற்றை தெளிவாகவும் எளிதாகவும் கூறுவதற்கான மிக உயர்ந்த சொற்களின் தொகுப்புகளும் கடமையாக கொண்டதால் வாழ்வு தெளிவாக உள்ளது. இதில் நமக்கெல்லாம் என்ன சுவாமிஜி உணர்த்தியிருக்காங்கன்னாக்கா, தன்னை இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணித்து கொண்டதால் நான் எவ்வளோ மன நிறைவோடையும் எவ்வளோ சந்தோஷமாகவும் நான் கடமை செஞ்சுட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த கவியின் மூலயமா நமக்கு கொடுத்துருக்காங்க. அருள் தந்தை வாழ்க வளமுடன்.